என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கை என்பது நாம் நடந்து செல்லும் பாதை மாதிரி. அதற்கான பாதையில் நாம் நடை போடுகின்றோம். அவற்றில் நாம் நேராக பயணிப்பதில்லை. நிறைய திருப்பங்கள் இருக்கும். நம் வாழ்க்கையும் அப்படித்தான். பயணத்தில் சந்திக்கும் நிகழ்வுகளும் அதன் மூலம் நாம் கற்று அறியும் அனுபவ பாடங்கள் வாழ்க்கையை பற்றிய புரிதலை ஏற்படுத்தும். பயணங்கள் எதற்கு, எதனால் என எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும். உன் வாழ்வில் ஏன் இப்படி என தோன்றிய அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்கப் போகும் நேரம் வந்துவிட்டது. நம் பயணத்தின் பயன் நாம் உணர்ந்த பாடங்களும் கற்று உணர்த்திய அனுபவங்கள். ஒருவரின் மனதை புரிந்து நடப்பவரின் அறிவு கல்வி கற்றவரை காட்டிலும் மேற்பட்டது. ஏனென்றால் நாம் புரிந்து கொண்டிருப்போம். ஆனால் அந்த சூழ்நிலையில் அவர்களை பற்றி தெரிந்த விஷயங்கள் நம் கண்ணை மறைத்து சூழ்நிலை என்ற நிர்பந்தத்தில் நம்மை நிற்க செய்யும். அந்த நேரத்தில் நாம் புரிந்த விஷயங்கள் புரியாது நடப்பது போன்றுதான் நம்மை அசைய வைக்கும். உனக்கான வாசல் திறந்துவிட்டது. நிச்சயம் உனக்கான பதிலை பெற்று நிம்மதியும் சந்தோஷத்தையும் அமைதியையும் மீட்டெடுப்பாய். உன் பெற்றோருக்கு பாதுகாப்பாய் உன் சாயப்பாவாகிய நான் இருக்கின்றேன். என்னை மீறி எதுவும் அவர்களை நெருங்காது. அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கு விடியல் பிறக்கப் போகின்றது. உன் சாயப்பா உன் உயிராய், என் உயிரின் உருவமாய் நீ இருக்கின்றாய். உன்னுடன் எப்போதும் நான் இருப்பேன். என்னை காணவில்லையே என்று வருத்தமடையாதே. உன் கண்களை மூடி என்னை மனதார நினைத்து என் ஒளி உருவம் உன் முன்னர் தோன்றும். உனக்கான அனைத்து பதில்களும் தகுந்த நேரத்தில் உன்னை வந்து சேரும். நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். உன் அம்மாவாக, அப்பாவாக என் இதயம் என்னும் கருவறையில் உன்னை என்றும் அரவணைத்து சுமப்பேன். எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்றிக்கொள். எதை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள். நீங்கள் மனசஞ்சலம் அடைந்திருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் கடந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது பொருள். நீங்கள் பதற்றமாக இருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் எதிர்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது பொருள். நீங்கள் அமைதியாக இருந்தால் நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது பொருள். பல காயங்களுக்கு கண்ணீர் மருந்து, சில காயங்களுக்கு பிரிவு மருந்து. எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்து அமைதி மட்டுமே. அன்பு பிள்ளையே, சந்தேகத்தையும் அச்சத்தையும் எவன் வெற்றி கொள்கின்றானோ அவனே தோல்வியையும் வெற்றி கொண்டவனாவான். உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் உலகமாகவும் நானே இருக்கின்றேன். பிறகு எதற்காக கவலைப்படுகின்றாய்? உன்னிடம் உண்மையாக இருப்பவர்களுக்கு மட்டும் நீ உண்மையாக இரு. அதை விடுத்து எல்லோரிடமும் உண்மையாக இருந்தால் நீ நல்லவனல்ல, முட்டாள். நேற்று என்பது முடிந்து போனது. நாளை என்பது பிறக்காதது. இன்று மட்டும் தான் உன்னோடது. மகிழ்ச்சியாக இரு. நான் உன்னோடு இருக்கின்றேன். எத்தனை துன்பம் வந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று இறைவன் மேல் முழு நம்பிக்கை வையுங்கள். மலையளவு துன்பம் கூட கடுகு போல மாறிவிடும். யாரையும் புரிந்து கொண்டு நேசி. நேசித்த பின் புரிந்து கொள்ள முயற்சிக்காதே. வலி உனக்கு மட்டும் இல்லை, நீ நேசித்த இதயத்திற்கும் என்பதை புரிந்து கொள். விதி என ஒன்று இருக்கின்றதாய் நீ நினைக்கின்றாய். சரிதான். ஆனால் உன் தந்தையாகிய நான், உன் சாயப்பா,
உன் கர்மாக்களை குறைத்து விதியை மாற்றி அமைப்பேன் என்ற உத்வேகத்துடன் கூடிய நம்பிக்கையான நேர்மறை எண்ணங்களை நினைக்கத் தொடங்க எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது போல அழகான நிறைவுடன் கூடிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். இது என் சத்திய வாக்கு. உனக்காக உன் கர்ம பலன்கள் விலக இன்றும் ஒரு நாளும் தவறாமல் தினமும் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய நேரடி பாதுகாப்பில் இருக்கின்றார். எனது பாதுகாப்பு மிகவும் வலிமை வாய்ந்த கவசமாகும். உலகத்தையே ஆட்டி வைக்கும் வேலையை செய்யும் நான் உன்னை விடுவிக்க மாட்டேனா? நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன். என்னை நீ கெட்டியாக பிடித்துக்கொள். இன்னும் வெகு சில நாட்களில் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். பொறுத்திரு. இனி நடக்கப் போகும் அதிசயத்தை பார். என் செய்தி எல்லாம் வெறும் வாய் வார்த்தை என்று எண்ணாதே. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. நீ வணங்கும் தெய்வம் சொல்லித்தான் நான் உன்னிடம் வந்தேன். வந்த பிறகு நீ என்னை எளிதாக நம்பவில்லை. எனக்கு நீ சோதனை செய்து பார்த்தாய். பிறகு மனதார உன் தந்தையாக ஏற்றுக்கொண்டாய். பிறகு உன் வாழ்க்கை நன்றாக மாறியது. நீ உணர்ந்து பார். முன் எப்படி இருந்தாய், இப்போது எப்படி இருக்கின்றாய் என்று பட்டியலை இட்டுப்பார். பிறகு உனக்கு புரியும். சில நாட்கள் நடக்கும் சிக்கல் எல்லாம் வந்த இடம் தெரியாமல் போய்விடும். கவலை கொள்ளாதே. நம்பிக்கை வை. நலமுடன் வாழ்வாய். எத்தனையோ துயரங்களை கடந்து விட்டாய். இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உனக்கு பொற்காலமே. உன்னை வஞ்சித்தவர்கள், குறை கூறியவர்கள், நீ வாழக்கூடாது என நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்கப் போகின்றாய். சந்தோஷமாக இரு. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். ஒரு வேலையை செய்யத் தொடங்கும் முன் இந்த 3 கேள்விகளையும் கேட்டுக்கொள். ஏன் இதை செய்கின்றேன்? இதன் முடிவு என்னவாக இருக்கும்? இதில் நான் வெற்றி பெறுவேனா இல்லையா என ஆழமாக யோசித்து அதில் நல்ல விடைகள் கிடைத்தால் மட்டுமே அந்த பணிகளை செய்ய துவங்கு. கோபப்பட்டு வென்றுவிட்டாய் என்றால் உன் கோபம் பெரிது என்று அர்த்தமில்லை. அதை தாங்கிக் கொண்டவர்களின் பொறுமை பெரிது என்று அர்த்தம். மேகம் எந்த கடலில் பிறந்தது என்று ஆராயாதே. அதன் துளியில் உப்பிருக்கின்றதா என்பதை மட்டும் பார். புத்தி சொல்கின்றவனுக்கு தகுதி இருக்கின்றதா என்று கேட்காதே. அவன் சொல்லில் தப்பிருக்கின்றதா என்று மட்டும் பார். அறிவாளிகளுக்கு அறிவு அதிகம், ஆனால் முட்டாள்களுக்கு அனுபவம் அதிகம். நீ என்ன செய்தாலும் அதை நான் அறிவேன். உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உனது அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன். பேசுவதற்கு நேரமில்லாமல் அல்ல, பேசுவதற்கு விருப்பம் இல்லாமல் தான் பல உறவுகள் நேரமில்லை என்று காரணம் சொல்லி விலகி போகின்றார்கள். உண்மையிலேயே மனிதன் விசித்திரமானவன். கையேந்தி இறைவனை பிரார்த்திக்கும் போது இறைவன் அருகில் இருப்பதாக நினைக்கின்றான். பாவம் செய்யும் போது இறைவன் இருப்பதையே மறந்து விடுகின்றான். மனிதன் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவனது இயல்பான குணத்தை காட்டிக் கொடுத்துவிடும். என் தங்கமே, இரவெல்லாம் உன் தலையை வருடி கொடுத்தபடி உன் தலைமாட்டில் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். உன் இதயத்தை என்னை நோக்கி திருப்பி உன் உடலை வருத்தி உபவாசமெல்லாம் இருந்து என்னிடம் வேண்டுகோள் வைத்துக் கொண்டிருக்கின்றாய். இதை இந்த சாகி நிறைவேற்றி விடுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் வலுப்பெற்று விட்டது. உனக்குத்தான் எத்தனை தொல்லைகள்! மத்தளம் கூட 2 பக்கம் தான் இடிபடுகின்றது. ஆனால் உனக்கோ எல்லா பக்கத்திலுமிருந்தும் இடிகள். எத்தனை நாளைக்குத்தான் நான் பொறுமையோடு பார்த்து கொண்டிருப்பேன்? உன் வேண்டுதலை அலட்சியப்படுத்த விரும்பவில்லை. நீ உன்னை கடுமையாக வருத்திக் கொண்டுத்தான்
என்னை நோக்கி கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் உன் தந்தை, உன் அருகிலேயே இருக்கின்றேன். நீ உருகும் போது நானும் தாரை தாரையாய் அழுகின்றேன். கன்னங்கள் ஒட்டி போகும் வரை உனக்காக உன் சாயப்பா நான் விரதம் இருக்கின்றேன். உன்னுடைய தேவைகளுக்காக நான் ஓடி ஆடிக்கொண்டிருக்கின்றேன். உனக்கான நல்ல வழிகளை நான் உருவாக்குவேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். ஒரு கதவு மூடினாலும் இன்னொரு கதவு திறக்கும். தைரியமாக இரு. யாரையும் அதிகம் நம்பாதே. உலகில் தேவையில்லாமல் யாரும் பழகுவதில்லை. உன் மீது எனக்கு இருக்கும் அன்பு எல்லை இல்லாதது. உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். எடுப்பறியாக இருந்த விஷயங்கள் நல்ல முடிவு கிடைக்கும். செல்வ செழிப்புடன் நலமுடன் இருப்பாய். பொய்யாக நேசித்தவர்கள் எல்லாம் சந்தோஷமாகத்தான் இருக்கின்றார்கள். உண்மையாக நேசித்தவர்கள் தான் வலியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இனி எதற்காகவும் கலங்காதே. உன்னுடன் உன் சாயப்பா நான் வந்து விட்டேன். நாளை என்ற நம்பிக்கையில் நீ நழுவ விடுவது இன்று என்ற சந்தர்ப்பத்தை. யாரையும் நம்பி வாழாதே. தன்னுடைய தேவைக்காக மட்டுமே உன்னோடு உறவு வைத்துக் கொள்ளும் உலகம் இது. தேவைகள் முடிந்த பின் கண்டிப்பாக மனசாட்சியே இல்லாமல் தூக்கி எறியப்படுவாய் என்பதை புரிந்து கொள். அடங்கி போவது அன்பிற்கு தானே தவிர ஆணவத்திற்கு இல்லை. மதிப்பில்லா பூஜ்ஜியம் பொருத்தமான இடத்தில் இருக்கும் போது பெரும் மதிப்பை பெற்றுத் தருகின்றது. எப்போதும் உங்களை அனுசரித்து செல்லும் உறவுகளை ஒருபோதும் காயப்படுத்தாதீர்கள். அவர்களின் உறவு விலை மதிப்பற்றது. இழந்துவிட்டால் திரும்ப பெறுவது மிகவும் கடினம். தோல்வியும் சோர்வடைய வேண்டும். உன் சோர்வறியாத முயற்சியை கண்டு சந்தோஷமாக இரு. குணம் என்பது ஒரு கண்ணாடி. தங்களுடைய உண்மையான உருவத்தை ஒவ்வொருவரும் அதில் பார்த்துக் கொள்ளலாம். உனது வாழ்க்கைக்கு எல்லையை அமைத்து வாழ். ஆனால் எல்லைக்குள் ஒருபோதும் வாழ்க்கையை அமைத்து விடாதே. உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகின்றது. உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையப் போகின்றது. மகிழ்ச்சி பெருகப் போகின்றது. உன்னை பழி சொல்ல இந்த உலகமே காத்திருக்கின்றது. உனக்கு வழி சொல்ல அப்பா நான் மட்டுமே உள்ளேன் என்பதை மறவாதே. அருகில் வா. உனக்காக உன் சாயப்பா நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன். உள்ளார்ந்த அன்போடு நீ தரும் பச்சை தண்ணீரை நான் விரும்பி உண்ணும் அமிர்தம். பக்தியை பார்ப்பவன் யான், பகட்டை பார்ப்பவன் அல்ல குழந்தாய். கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும். கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான்